So, hi students, grade 8. This class we are going to see civics chapter, that is unit 2, citizens and citizenship. So, what are the learning objectives? So, just we are going to see what is the meaning definitions of citizen and citizenship. Then we are going to learn about the constitutional provisions of India. Then acquisition and termination of Indian citizenship, nature of overseas citizenship of India, rights and responsibility of a citizen. Okay, so already we know that civics. What is civics now? It is a study of the government only. Okay, it is the study of government. Civics is the study of government. ஸோ இப்போ சிட்டிசன் அப்படிங்கிறது வந்து வேர் தே ஹாவ் டேக்கன் அப்படின்னா இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட். ஓகேம்மா, இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட். சிவிக்ஸ் அப்படிங்கிறது வந்து விச் மீன்ஸ் ரெசிடெண்ட் ஆஃப் அ சிட்டி. ஓகே, ரெசிடெண்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட் ஆஃப் ஏன்ஷியன்ட் ரோம். ஓகேவா? ஸோ சிவிக்ஸ் சிட்டிசனுங்கிறத எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா லட்டின் வேர்ட் சிவிக்ஸ்லேருந்து தே ஹாவ் டேக்கன். ஸோ அப்படின்னா வந்து அவங்களோட சொந்த ஊர் அப்படிங்கிறத சொந்த ஊர் எது அப்படிங்கிற மாதிரி தான் இட் இஸ் த மீனிங். ஓகே, ஸோ ஆஃப்டர் த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் சிட்டி ஸ்டேட் சிஸ்டம் இட் ஹாஸ் been used to mean a member of the state. The citizens of a state enjoy full civil and political rights. ஸோ இப்போ சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப் வாட் இஸ் த திங்? ஸோ சிட்டிசன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பர்சன் ஆஃப் அ கண்ட்ரி who is entitled to enjoy all the legal rights and privileges granted by a state and is obligated to obey its laws and to fulfill his duties. ஸோ சிட்டிசன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு பர்சன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளவே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபுல் ரைட்ஸை நம்ம எடுத்துக்கிற மாதிரி நம்மளோட டியூட்டிஸையும் வந்து வி ஹாவ் டு டூ ஃபார் ஆர் கண்ட்ரி. அதுதான் வந்து சிட்டிசன். ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர் வி பிலாங்கிங் டு இந்தியா, நம்ம வந்து இந்தியாவில் தான் பிறந்தோமா? ஸோ இந்தியாவா இல்லை வந்து அமெரிக்காவா இல்லை வாட் எவர் கண்ட்ரி மேபி. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ இஸ் த ஸ்டேட்டஸ் கிவன் டு த சிட்டிசன்ஸ் விச் ப்ரொவைட் தேம் the right to legally live in a country as long as they want. ஓகேவா? இப்போ நம்ம இந்தியா தான் அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் தான் we might have born and we might have living and we are doing all the works. ஓகே, ஸோ that is called as citizenship. ஸோ citizen அப்படிங்கிறது வந்து person, citizenship அப்படிங்கிறது வந்து where we are living, okay, in which country we are living, அதுதான் வந்து citizenship. So there are two types of citizens. One is natural and naturalized citizens. ஓகேவா? ஸோ நேச்சுரல் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர் த சிட்டிசன்ஸ் பை பர்த். ஸோ பிறந்ததுலேருந்தே இந்த கண்ட்ரியில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நேச்சுரல் சிட்டிசன். நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் அப்படிங்கிறது வந்துட்டு சம் மே பி லிவிங் இன் அதர் கண்ட்ரிஸ், தே லைக் டு ஸ்டே இன் இந்தியா. வேறு கண்ட்ரியில் பிறந்திருப்பாங்க, பட் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தே வில் பி கெட்டிங் த சிட்டிசன்ஷிப்ஸ். ஓகேவா? அதுதான் வந்து நேச்சுரலைஸ் சிட்டிசன்ஸ் அண்ட் நேச்சுரல் சிட்டிசன். ஸோ நேச்சுரல் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது வந்து சிட்டிசன்ஸ் பை பர்த், ஃப்ரம் த பர்த் வி ஆர் லிவிங் இன் திஸ் கண்ட்ரி ஒன்லி. அதுதான் வந்து நேச்சுரல் சிட்டிசன். நேச்சுரலைஸ் சிட்டிசன்னா ஒன் ஹூ லைக்ஸ் அண்ட் லிவ்ஸ் டு ஸ்டே இன் அ கண்ட்ரி. ஓகேவா? இதே கண்ட்ரியில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு நேச்சுரலைஸ்ட் சிட்டிசன். ஓகேவா? Okay, so next we are going to see about the acquisition of citizenship. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா 1955 ப்ரிஸ்கிரைப்ஸ் 5 ways ஆஃப் அக்வயரிங். ஸோ 5 ways வந்து நம்ம வந்து இங்கே வந்து சிட்டிசன்ஷிப்பாக வந்து இருந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பை பர்த். ஓகேவா? ஸோ அ பர்சன் பார்ன் இன் இந்தியா ஆன் ஆர் ஆஃப்டர் 26th January 1950 பட் பிஃபோர் 1st July 1987. Okay, as a citizen of India by birth irrespective of the nationality of his parents. So 26th January 1915 இருந்து but before 1st July 1987. ஓகேவா? இந்த கண்ட்ரியில் தான் பிறந்திருக்காங்க. எப்படின்னா ஃப்ரம் த பர்த் தே பிலாங்ஸ் டு த கண்ட்ரி, தே பிலாங்ஸ் டு திஸ் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஸோ a person born in India on or after 1st July 1987
is considered as a citizen of India only if either of his parents is a citizen of India at the time of his birth. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அப்பா அம்மாவே எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு யாரா ஒருத்தர் வந்து தே மைட் பி இன் இந்தியா, அவங்களோட பர்த் அப்போ வந்து தே ஹாவ் டு பி இன் இந்தியா. ஓகேவா? அப்படின்னா தான் வந்துட்டு வி ஆர் கன்சிடர்ட் அஸ் அ இந்தியன் சிட்டிசன். ஃபைன்மா? ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் by descent. By descent. So here a person born outside India on or after 26 January 1950 but before 10th December. ஸோ இங்கே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வேறு எதுக்காகவோ இஃப் தே ஆர் மூவ்ட் ஃப்ரம் இந்தியா டு அதர் கண்ட்ரி, ஓகேவா, ஒரு கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போகும்போது தே பார்ன் அப்படிங்கும்போது இஃப் தே வாண்ட் அ சிட்டிசன்ஷிப் இன் இந்தியா அப்படின்னா அவங்க அப்பா வந்துட்டு இங்கே தான் இருந்திருக்காங்க, அவங்க அப்பாவோ அம்மாவோ, மேக்ஸிமம் டேட் ஒன்லி. ஓகேவா? ஸோ ஃபாதர் ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ வெளியே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் மூவிங் ஃபார் அப்பா வந்துட்டு வெளியே எங்கேயோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெளியேனா இன் அதர் கண்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ அதர் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வி ஆர் ஆல்சோ மூவிங் தேர். ஓகேவா? அம்மாவும் அந்த சமயம் வந்து அங்கே அப்பா கூட தான் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அப்பா வந்து இங்கே தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான திங்ஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா தே வில் பி கன்சிடர் வி அஸ் ஆல்சோ அ citizen of India. Okay, so a person born outside India on or after 10th December 19 is considered as a citizen of India is either of his parents is a citizen of India at the time of his birth. So the same thing they are repeating again and again. So next is by registration. So by registration அப்படிங்கிறது வந்து a person of India origin who is ordinarily resident in our country or place outside undivided India. So a person of Indian origin who is ordinarily resident in India for 7 years before making an application for registration. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதர் கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இஃப் தே ஆர் ஸ்டேயிங் இன் ஆர் கண்ட்ரி ஃபார் மோர் தென் 7 years அப்படின்னா தே வில் பி கன்சிடர்ட் அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? 7 yearsக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு தே வில் பி கன்சிடர்ட் அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஃபைன். ஸோ a person who is married to a citizen of India and is ordinarily resident in India for 7 years before making an application for registration. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தே ஹாவ் கம் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ், நம்ம கண்ட்ரிலே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ 7 years ஆயிடுச்சு அப்படின்னா we can accept they also belongs to our country. Okay, so next is by naturalization. So the central government may on an application grant a certificate of naturalization to any person. So if he is not a citizen of any country where citizens of India are prevented from becoming subjects or so for example some they may be roaming எல்லா கண்ட்ரீஸுக்குமே போயிட்டுருப்பாங்க, ஸோ தே ஓன்ட் பி அ ப்ராப்பர் சிட்டிசன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு தே வில் பி அக்செப்டபிள். ஓகே, ஸோ அ சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி ரெனவுன்ஸ் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் தட் கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரியில் நான் அந்த கண்ட்ரியில் தான் பிறந்தேன், பட் எனக்கு அந்த கண்ட்ரி வேண்டாம், இந்த கண்ட்ரிக்கு வரோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் தே வில் பி கிவிங் த by naturalization they will be giving the certificate that they belong to the our country. Okay ma? So he has either resided in India or been in the service of a government in India or throughout the period of 12 months. So for example if they have come for the government work, ஓகேவா, ஸோ அவங்க கேரக்டர் இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு இஃப் தே ஆர் குட் அப்படின்னா வந்துட்டு தே வில் பி கெட்டிங் த citizenship certificate for our country. Okay, according to the good character. So he is a good character and has an adequate knowledge of a language specified in the 8th schedule to the constitution. Presently 22 languages are there. So the next one is by incorporation of territory. If any foreign territory becomes a part of India, the government of India specifies the persons who among the people of the territory shall be the citizens of India. For example foreign tertiary peoples எல்லாம் வந்துட்டு they are coming அப்படின்னா வந்துட்டு if they are good, ஓகேவா, தே ஹாவ் டு பி ஹியர் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாண்டிச்சேரி வந்துட்டு நான் ரீசெண்டாக தான் வந்துட்டு இட் பிகேம் அ பார்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ பாண்டிச்சேரி பீப்புள் பிலாங்ஸ் டு ஆர் கண்ட்ரி தட் இஸ் இந்தியா பை த இயர் 1962. ஃபைன்மா? ஸோ இப்போ வந்து லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப்.
ஸோ எப்போ வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு ஃபாலோ ஆர் திங், ஓகேவா, தட் இஸ் ரெனுன்சிகேஷன் அப்படிங்கிறது வந்து when a person after acquiring the citizenship of another country gives up his or her Indian citizenship. For example, இப்போ நம்ம இந்த கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு ஒர்க்கு போகிறோம் அப்படிங்கும்போது, ஸோ இப்போ நமக்கே வந்துட்டு இல்லை நான் இனிமேல் அங்கே தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு we will be losing our citizenship in our country. Fine. So next is termination. So termination is nothing but when an Indian citizen voluntarily acquires the citizenship of another country. So இப்போ the same thing, வெளியே வேலைக்கு போகிறோம், இனி வந்து திரும்ப வந்து எக்காரணத்தை கொண்டு we won't come to our country, we will be going to stay there itself, அதுதான் வந்துட்டு termination. So they itself can come and write and give it. So next is deprivation. So deprivation is nothing but ஸோ இப்போ டெர்மினேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சப்போஸ் நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு எதையுமே வந்து சொல்லாமல் இஃப் யூ ஆர் மூவிங் டு சம் அதர் கண்ட்ரி, ஓகேவா, ஸோ அப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலாக வந்துட்டு வி வில் பி லூசிங் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த டெப்ரிவேஷன். ஸோ டெப்ரிவேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் டன் எனி திங், நிறைய கேசஸ் ஃபைல் ஆகிக்கிட்டு இருக்கு, இல்லை அப்படின்னா வந்துட்டு வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் வி ஆர் மூவிங் ஃப்ரம் ஹியர் அண்ட் தேர் அப்படிங்கிற பட்சத்துலேயே வந்துட்டு வி வில் பி லாஸிங் த சிட்டிசன்ஷிப். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த ரைட்ஸ் அண்ட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ தட் இஸ் the Indian citizenship, but federal states like USA, Switzerland has dual citizenship. In India, all citizens, irrespective of the state in which they are born or reside, enjoy the same political and civil rights of citizenship all over the country. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாட் தே ஹாவ் செட் அப்படின்னா வந்துட்டு வெதர் தே ஹாவ் பார்ன் ஹியர், ஓகேவா, இங்கே பிறந்திருந்தாலும் இஃப் தே ஆர் மூவிங் டு சம் அதர் கண்ட்ரி ஃபார் ஒர்க்னாலும் தே கேன் ஏபிள் டு கெட் த citizenship. If they need, they can able to get the citizenship. So next is the rights and duties of citizens. So what are the rights we have to, that is the fundamental rights: right to vote in the election of to the Lok Sabha and the state legislature. Next, right to hold certain public offices, right to become the member of parliament and state legislature. So இதுதான் வந்துட்டு some common rights, okay ma'am. So next is the according to 42nd amendment of our constitution, a set of fundamental duties are prescribed for all citizens of India. So 42nd amendment பொறுத்த வரைக்கும் ஸோ டியூட்டிஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா அப்போ வந்து ஒரு சிட்டிசனுக்கு வந்து என்னென்ன டியூட்டிஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து இருக்கணும், வாட் தே ஹாவ் டு ஃபாலோ, அதெல்லாம் வந்து தே ஹாவ் டிக்ளேர்ட். ஃபைன். ஸோ வாட் ஆர் த திங்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் பேயிங் taxes honestly, then respecting the rights, beliefs and opinions of others, defending the country, respect and obey state and local laws. So these are some fundamental things, what the fundamental duties what we have to follow. So the next one is equalities of a good citizen. So what are the equalities? So we should be loyalty, we should obey law, we should contribute to society and community, and we have to give equality of goodness and justices, and we have to give respect for the diversity. Fine. So these are some qualities. And the next one is global citizenship. So what is this? So is an idea that everyone, no matter where they live, is part of the whole world. So nothing நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து முக்கியம் இல்லை, ஓகேவா. ஸோ வி ஆல் ஆர் இன் த வேர்ல்ட். எஸ் ஆர் நோ? நம்ம எல்லாருமே வந்து ஒரே இடத்துல தான், we all are living in the land. So that is called as global citizenship. Fine ma? And the last one, what is the conclusion is, so our constitution of India has introduced single citizenship and provides uniform rights for the people of India to promote the feelings of, so we are having rights. நம்மளோட ஒப்பீனியனை வந்து நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லலாம், ஓகேவா, இப்படி பண்ணால் அப்படின்னா இட் வில் பி குட் அப்படிங்கிறத வந்து வி கேன் ஓப்பன்லி சே. ஸோ அதுதான் வந்துட்டு கன்க்ளூஷன். ஸோ வி ஷுட் பி ப்ராப்பர், ஓகே. ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத விட நம்ம வாட் ஆர் த டியூட்டிஸ் வி ஹாவ் டு ஃபாலோ, தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். So students, I hope you might have understand the class. Next week we will be meeting in the next chapter or next topic. Is